அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 10th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டினுமே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நேற்றுனால மேக்ஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ண முடியலப்பா, ரொம்ப சாரி. அதனால் இன்னைக்கு கரெக்டாக ஷார்ப்பாக சயின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், கரெக்டாக டைம் டேபிள் வாங்கி. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. அதுதான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், ஓகேங்களா? நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ 1 மார்க் பாருங்கள். ஐ திங்க் நாளைக்கு உங்களுக்கு சயின்ஸும் இங்கிலீஷும் தானே, கன்ஃபார்ம் தானே? கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த நாள் என்ன எக்ஸாம் சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க, அது மாதிரி வீடியோ போட்டுருவேன். 1 மார்க் பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் ஆன்சருக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆனால் கூட உங்களுக்கு லீக் ஆன கொஸ்டின் வாட்ஸ்அப் சேனல் அனுப்பி போட்டுருவோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 அப்படியே 1 மார்க் பாருங்கள். தமிழ் மீடியம் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கில் கம்பல்சரி இருக்குது. 16வது கொஸ்டின் கம்பல்சரி இங்கிலீஷ் மீடியத்தில். தமிழ் மீடியத்தில் 14th கொஸ்டின் கம்பல்சரி, ஓகேங்களா? வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின்? ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏ ஆனது ஓவுடன் 800 செல்சியஸில் விலை புரிந்து பிஐ உருவாக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். ரொம்ப கொஸ்டின் கொஸ்டின்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஃபுல்லாக படிக்க முடியாது. பாருங்கள் அப்படியே. 2 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ 2 மார்க் அப்புறம் அடுத்து 4 மார்க்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்து 4 மார்க்ஸ் பாருங்கள். 4 மார்க்லேயே கம்பல்சரி இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 22 கம்பல்சரி, 4 எழுதணும் நீங்கள், மொத்தம் 6. அதே மாதிரி தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 5ல் 3 எழுதணும். 19வது கொஸ்டின் கம்பல்சரி, ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 7 மார்க் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எத்த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோப்பியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோப்பியா இங்கிலீஷ் மீடியமு. இது 2ல் இதை 1 எழுதணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா மோனோகோட்டு டிகோட்டு, அரோபிக் அண்டு அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் இது எழுதணும். இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா நியூரான் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். அப்போ தமிழ் மீடியத்தில் பாருங்கள், மொத்தம் 3 எழுதணும் நீங்கள், ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது, பட் மார்க்ஸ் ஒன்று தான், பட் கொஸ்டின்ஸ் மட்டும் வேரி ஆகுது. அதுக்கு எது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மீடியத்தில் கேட்டிருந்தாங்க, பட் தமிழ் மீடியத்தில் அது கம்மியாக கேட்டு 7 மார்க்கில் அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ 22 21 20 21 22. ஸோ இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? இங்கிலீஷ் கோர்ஸ் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் நம்மளுடைய சேனல் சார்பாக, ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.